ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் குழம்பு எப்படி வைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா, பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டு நல்லா தக்காளி மசிற அளவுக்கு வேக விட்டுடலாம். தக்காளி ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா விரட்டி கிளறி விட்டுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு இது மாதிரி ஒரு பரட்டி கொஞ்சம் நேரம் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் இந்த எண்ணெயிலேயே வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் கழுவி வச்ச சிக்கனை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம சேர்த்தாச்சு. சிக்கனை சேர்த்து ஒரு நல்ல ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா அரைச்சி ஊற்றணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மசாலா தூள் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு இதுக்கப்புறம் எண்ணெய் நம்ம மசாலா அரைச்சி ஊற்றணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உப்புக்கு தேவையான மசாலா வந்து தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை நம்ம உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் போட்டது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம இதில் ஊற்றி இறக்கிடலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த கப்பை இதில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 4-5 புதினா சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.